வணக்கம்டா. வணக்கம்டா மாப்பிள்ள. ஹலோ ஹலோ வணக்கம். ஃபோன் பேசுறீங்களா? தனியா போய் பேசிட்டாங்க நம்ம செல்வி. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. சரி, 4 நாள் வாழ்க்கையில தடங்களை 1008 பிரச்சனை. ஒரு கோல்டு, வீட்டுல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை. பிரச்சனை எல்லாருக்கும் வந்தாலே cold. என்ன ஆகும் ப்ரோ? என்ன ஆகும்? டிப்ரெஷன். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். டேய் ஒய், அது ஏன் டாபிக்டா? டேய், நான் தானே மெனு படிக்கணும். என்கிட்ட சரவணா, இருக்கிறதே ஒரு நான் தானே வேலை. போய் காப்பாத்தணும். அதானே சீன் சீக்கிரம். இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே மெனு படிக்கணும். அதான சீன் சீக்வென்ஸ். மெனு வந்து நம்ம ஆர் சொல்லுவாப்ல. இன்னைக்கு நாளோட மெனு படிங்க மிஸ்டர் ஆர். இன்னைக்கு மெனு என்னன்னா டிப்ரெஷன். இதுக்காடா டிப்ரெஷன். இல்ல, ஒரு லைலுக்காக எவ்வளவு மேடை கஷ்டம். பேச்சாளர் மாதிரி. அதாவது இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, ப்ளூ சட்டை மகன் ஆரம்பிக்கணும். நாங்க பேச போறோம். வீடியோ எப்படி இருக்குங்க? சரி, மாதிரி சொல்லுங்க. இருக்கு. அப்படிலாம் இல்லையா? ஐயோ, ஓ நோ 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 நோ, தப்பு. சரி, ஓகே. டிப்ரெஷன் அப்படின்னா என்னன்னா, உனக்கு இது எங்க உருவாகும், கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விதமான ஒரு டாஸ்கோ இல்ல ஒரு ப்ராப்ளமோ உனக்கு ஒரு கிரியேட் ஆகும் லைஃப்ல. அதை உன்னால சால்வ் பண்ண முடியாம ஒரு ப்ரெஷரும் ஒரு டென்ஷனும் உருவாகும். அந்த டென்ஷன் உனக்கு ஒரு ஒரு மைண்ட் ஆஃப் ஸ்டேட் உனக்கு டிஸ்டர்ப்டு பாரனோயா கிரியேட் பண்ணும். ஒரு ஸ்டேட்டை உனக்கு கொடுத்து விட்டுரும். அந்த ஸ்டேட்டை நீ என்ன பண்ணணும்னு தெரியாம நீ ஒரு மாதிரி தனியாவே இருந்து 1 மாசமோ 1 வாரமோ தனியாவே சுத்திக்கிட்டு இருப்ப. மூஞ்சி கழுவ மாட்டேன், குளிக்க அதுதான் மாட்டேன், ஒண்ணுமே பண்ணாம, சாப்பிடாம, தூங்காம, பல்லு விளக்காம, எதுவுமே பண்ணாம மரபொம்மை மாதிரி ஒரே இடத்துலயே உட்காந்துருப்பாங்க. இது ஆர் எப்படின்னா ஒரு 11 நாட்கள் மாதிரி டிப்ரெஷன் எப்படி தெளிவா பேசலாம். அதுதான் டிப்ரெஷனுங்கிறது. என்னன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்சர்டனிட்டி. நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம எப்படி இருக்கும், ஒரு வருத்தமா இருக்கலாம். ஒரு மாதிரி குழம்பி போய் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு எதுவும் தெரியாம காதல விட்டு எப்படி நாங்க 2 பேர் பேசுறத பாக்குறாரு, அந்த மாதிரி நீங்க வாழ்க்கைய பாத்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிதான். இல்லடா அப்படி இருக்காதரா. பல்லு விளக்க பிரஷ் எடுத்துட்டு கலையை தேய்ச்சிட்டு இருப்பான் அந்த பிரஷ் வச்சு. அந்த மாதிரி ஆயிரும். குழந்தை போய் எது பண்ண தெரியாம கடையில டிஆர் மாதிரி தான் ஆயிடும். அந்த மாதிரி திரும்பி பாத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் இருப்பா. என்னங்க வாழ்க்கையில நடக்குது எனக்கு தெரியல. நீ டிஃபைன் பண்றது எப்படி இருக்குன்னா, இந்த காலேஜ் டைம்ல லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, நீ அவங்க டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது டிப்ரெஷனே கிடையாது. அது இவங்களா என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஓகே எனக்கு லவ் செட் ஆலையா, ஓகே நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், ஒரு 4 பாட்டு எடுத்து வச்சுப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல 4 போஸ்ட், இதுல 4, வாட்ஸ்அப்ல 4 ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்க. அவ்வளவுதான். அது டிப்ரெஷன் கிடையாது. உன் ஆளு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீ சும்மா சொல்ற. லவ் கூட கிடையாது, ப்ரப்போஸ் கூட பண்றேன் பேசிருக்கேன். இப்போ காரி துப்பிட்டு போயிட்டா. இல்ல இவன் ப்ரப்போஸ் கூட பண்றக்க மாட்டான். அவன் வேற, அந்த பொண்ணு வேற யாரையா லவ் பண்ணிருக்கான். இவரு போயிட்டு இல்ல எனக்கு லவ் ஃபெயிலியர்னு சொல்லி அந்த 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 மத்தவங்களை அந்த மூடுக்குள்ள கொண்டு வருவாரு. அந்த மாதிரி ஆயிரும். ஆமா, அது எப்படி சொல்றதா, டிப்ரெஷன் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது எப்படி வரும்னா, இப்போ நீ ஒரு பிரசன்ட்ல ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா பண்ண முடியல. அது உன்னோட நெக்ஸ்ட் லைஃப்ல பெரிய ஹோப் கொடுக்கும்னு நினைக்கிற, ஆனா அதை சொசைட்டி ஏத்துக்கல. சொசைட்டி ஏத்துக்கல. ஓகேவா? சில விஷயம் உன்னோட ஹோப் நிலைநாட்டும்பா, சொல்ல முடியாது எப்படின்ட்டு. அதனால சரி, டிப்ரெஷன்ன்றது ஒரு தேவையா இல்லையா, அவங்க முதல்ல டிஃபைன் பண்ணுங்க. டிப்ரெஷன்ன்றது ஒண்ணு வாழ்க்கையில தேவையா இல்ல வேண்டாமா? டிப்ரெஷன் தேவைன்னு சொல்ல முடியாது. அது உனக்கு எப்ப வரும்னு தெரியாது. ஆக்சுவலி உனக்கு அது எப்ப வரும்னு தெரியாது. எப்போ வருவே, எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா டிப்ரெஷன் உனக்கு பிரச்சனையே வருது. சப்போஸ் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா, உனக்கு ஒண்ணுமே பண்ண தோணாது. உன்னோட ப்ரோக்ரெசிவா இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ப்ரோகாஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒன்னும் பண்ண தோணாது. மத்தவங்க கிட்ட பேச மாட்டேன்.
இது இது பண்ண கரெக்ட். ஐசோலேட் பண்ணிக்கோ உன்னையே வந்து சோஷியல் ஆகாம அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ வந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூத் தான். நீ அந்த ஆஷிக்கு ரெஸ்ட் படம் இன் பீஸ் பார்த்திருப்பல்ல, ப்ரோ. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போறது. ஓகேவா? சரி, இப்போ சொசைட்டி வந்து எப்படி பாக்குறாங்கன்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சொசைட்டி டிப்ரெஷன் எப்படி பாக்குறாங்க. இன்னைக்கு மொத்தமும் 6 தான். இன்னைக்கு 6 தான். இன்னைக்கு 6 ஒன்னச்சாமி இது 2 சாமி மாதிரி இது 6 இன்னைக்கு. இல்லடா, இது என்ன சாமி. ஆச்சுன்னா ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, நம்ம இப்ப இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா தெரியுமா, அந்த மாதிரி டிப்ரெஷன் போறாங்க, சும்மா இவங்களாவே நான் பில்டப் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்றேன்ல. இதனால இது என்ன ஆயிரும்னா, இப்ப வந்து ஆக்சுவலா டிப்ரெஷன்லயே 2 ஸ்டேட்டா இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, அவங்க அந்த டிப்ரெஷனை மறைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, ஆஹ் ம். எப்படி சொல்றதுன்னா, அவங்களே கொஞ்சம் என்கேஜ்டா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களே சோஷியலைஸ் யாரு பண்ணி கூடயாவது ஜாலியா இருக்கிறது, அந்த வெளியில அந்த நல்லா மாதிரி டைம் இருக்க ஸ்பெண்ட் ட்ரை பண்றது. பண்ணுவாங்க. தனியா இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். சோ கொஞ்சம் வந்து ஆஹ் ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல ஃபேமிலியோடயோ ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு இது என்னன்னா, அந்த டிப்ரெஷன் இவன் வயசு சொன்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ண தெரியாம அது உன்னை கண்ட்ரோல் அவங்களாவே பண்ண ஒரு ஆரம்பிச்சிடும். ஆமா. அது உங்களை கண்ட்ரோல் பண்ண அடிக்ஷன் ஆரம்பிச்சுன்னா, நீங்க மாதிரி. வந்து எப்படின்னா ஒரு கடல்ல போய் நீச்சல் தெரியாம போய் கடல்ல போய் நான் போய் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு போயிட்டு தண்ணிக்குள்ள விழுந்து ஆழ்கடல்ல போய் மாட்டுற மாதிரி அது. ஓ, அதான் முத்தெடுக்க போற, ஆசைப்பட்டு முத்தெடுக்க போற, நீச்சல் தெரியாம போற மாதிரி. நான் அது முத்து எடுத்தே ஆகணும்ன்ற போற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி போய் சரி. மாட்டிக்கிறது. அது வந்து அது ரொம்ப கஷ்டம் வெளியே வர்றது. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சில பேர் அது வந்து அவங்க மாட்டிருக்க பிரச்சனையை பொறுத்து. இது இந்த மாதிரி ஃபேக்கா டிப்ரெஷன்ல இருக்கேன், இந்த மாதிரி சும்மா இன்ஸ்டால ஒரு 4 போஸ்டும் 4 ஸ்டோரியும் போட்டுட்டு நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், யாரும் என்னை தேட வேண்டாம் அப்படின்னு போட்டு எப்படி தேட சொல்றேன்னா மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி போடுறவனுங்க எல்லாம் அந்த மாதிரி காணாம தேட மாட்டானுங்க. அது வேற கதை. அட்டென்ஷன் கேதர் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, அது அதனால என்ன நடக்கிறது தான். ஆயிடுச்சுன்னா, டேய் இப்ப அது நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு பேசிக்கலி அது ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலா ஒரு பிளான். அது இப்போ வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசணும் ட்ரை பண்ற, அந்த பொண்ணு ஒண்ணு கோஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கேன். திடீர்னு மாதிரி ஸ்டோரி போட்டா அந்த பொண்ணு கிட்ட மெசேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன அதெல்லாம் ஒரு ஆச்சு, பயங்கரமான ஏன் டிப். இப்படி எல்லாம் பண்றீங்க, ஆஹ் என்ன ஆச்சு, ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனையா சொல்லுங்க, நான் ஆஹ் உங்களுக்கு உதவி பண்றேன். அது இல்லங்க ஒண்ணும் பண்ணுவோம். இல்ல, அது ஏதாவது சும்மா யாராவது போர் 1-2 அடிக்குது. பேர் தான் வரும். அதான்யா, போர் இப்போ அடிச்சது வந்து அதான் சும்மா போட்டோ போட்டேன். சொசைட்டி வந்து எப்படி அது பாக்குறாங்கன்னா, டிப்ரெஷன் ஆக்சுவலி சொல்றேன். ம். சொசைட்டி வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, இப்போ டிபி எடுத்துட்டானா டிப்ரெஷன்ல இருக்காண்டா, சேட் ஸ்டோரி போட்டா இல்ல இல்ல டிப்ரெஷன்ல இருக்காண்டா. டிபி ஓகேவா? எடுத்துட்டானா டிப்ரெஷன் தெரியாது. நம்ம கால் பண்ணி கேட்போம், என்னடா டிபி வச்சிருந்தா காணவே, பிளாக் பண்ணிட்டியா, இல்லடா டிப்ரெஷன்ல இருக்கேன் அதான் டிபி எடுத்துட்டேன். ஆஹ் அவங்களாவே அந்த அந்த ஒரு இது மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஆமா. ப்ரொஃபைல் இல்லையா, டிப்ரெஷன்ல இருக்கேன், 4 என்ன ஸ்டோரி சோகா பாட்டு போடுறவன் டிப்ரெஷன்ல இருக்கேன், அந்த பேசாம மாதிரி தனியா உட்காந்தா உருவாக்கிட்டாங்க. டிப்ரெஷன்ல இருக்கேன், சோகா பாட்டு கேட்டு ஆமா. டிப்ரெஷன்ல இருக்கேன். என்னடா என்னடா டே. ஒருத்த வந்து கோவப்பட்டா வந்து டிப்ரெஷன்ல இருந்து வந்திருக்காண்டா, டிப்ரெஷன்ல இருக்காண்டா, அதான் ரொம்ப கோவப்படுறான். என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கா இல்ல, ஒரு டிப்ரெஷன் ஒரு ஸ்டேட்டு. ஆனா அது வந்து ஒரு ஐசோலேட்டடான பீப்புளாலையும் ஃபீல் பண்ண முடியும், கேதர்னஸா இருக்கிறதாலையும் ஃபீல் பண்ண முடியும். இப்ப டிப்ரெஷன்ன்றது வந்து லோன்லினஸையும் குறிக்கும். ஓகேவா? அது அக்செப்டபிள் தான். ஓகேவா? ஆனா வந்து எல்லாத்துக்குமே வந்து நீ டிப்ரெஷன்ற வார்த்தையை யூஸ் பண்றது தப்புதான். அது வந்து உன்னோட ஒரு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கணும் உன் வாழ்க்கையில. அதை வச்சு நீ டிப்ரெஸ்ட் ஆவற. சரி, பினான்சியல் ப்ராப்ளம்னால உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னும் போது டிப்ரெஸ்ட் ஆகுறது வேற. கெரியரை சேஞ்ச் பண்ணி கெரியருக்கு கண்டிப்பா உழைச்சு உள்ள ஃபுல் எஃபோர்ட் போட்டு கிடைக்காம போறது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வேற. ஆனா இங்க ஒரு பொண்ணு கோஸ்ட் பண்ணிட்டா, பேசல அப்படின்றதுக்கு நீ வந்து இதுக்கெல்லாம் டிப்ரெஸ் டிப்ரெஷன் ஆகாத ஆகணும்னு தம்பி, உன்னை சொன்னீங்கன்னா காப்பாத்த முடியாது தம்பி, நீ செத்து போ. Bro, na depression la iruken, bro. முடியாது. ஆனா இல்ல 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 நான் சொன்ன அவன் முதல்ல மாட்டிக்கவே இல்லையா, எப்படி காப்பாத்துவ நீ, மாட்டிக்கிட்டாதானே காப்பாத்துறதுக்கு. அதான் சொல்றேன், ஆமா, செத்து போ. என்னன்னே செத்து தெரியாம போ. வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதான் அதான் செத்து அதுதான் போடா. கரெக்டான வழி. அதான் ஓகே ஓகே டிப்ரெஷன் 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 இல்ல. இப்போ கடைசியில இந்த வீடியோ வந்து நாங்க என்னன்னா என்ன சொல்ல வரோம்னா, டிப்ரெஷனுங்கிறது வந்து ஒரு ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கல, அந்த விஷயத்துக்காக ஒர்க் பண்ற அது கிடைக்கல, சில விஷயங்கள் நம்மள ஹர்ட் பண்ணுது, வாழ்க்கையில முதல் தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல, ஒரு ப்ராப்ளம் வருது சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண தெரியல, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லைஃபை வந்து ஸ்டாக்னன்ட் ஆகும். அதுல இருந்து ஃபார்வர்டா மூவ் பண்ண முடியாது. அப்படி மூவ் பண்ணாம இருக்கதான் டிப்ரெஷன். சரியா? அது வந்து ஒரு கிராஜுவல் லைஃப்ல ஒரு மெச்சூரிட்டி வரும்போது ஆகும். அதுவே அப்பதான் அது வந்து ஒரு உருப்படியா இருக்கும். அது உங்களுக்கு ஆமா அப்பதான் நீங்க இப்போ அந்த ஒரு டேர்மை யூஸ் பண்ண முடியும். நீ வாய்க்கு வந்த மாதிரி நான் வச்சா எனக்கு சோகமா இருக்கு டிப்ரெஷன். சோகமா இருக்கிறதுலாம் டிப்ரெஷன் கிடையாது. நீ சோகமா இருக்க டிப்ரெஷன்ல. ஆமா அதுக்குதான் பேர் சேட்னஸ் இருக்கு. அது போய் சாட்னஸ் எதுக்கு டிப்ரெஷன் கிடையாது. வச்சிருக்கானுங்க அப்புறம்? ஆஹ் புரியுதா? அதான் சோ இப்போ அதனால இந்த சின்ன டிப்ரெஷன்னா நீ பசங்க, இந்த ஸ்கூல் அதுல இருந்து பசங்க எல்லாம் போட்டிருப்பானுங்க உட்காந்து, மச்சான் ஆஹ் எக்ஸாம்லாம் எழுத தெரியல, தற்கொலை நாயே படிக்கணும்டா நீ. அதுதான் டிப்ரெஷன் சொல்லி ஆமா சுத்திட்டு இருப்ப நீ. படிக்கணும். ஏய், இப்போ வந்து நான் சில அதையும் பேர் பாத்தேன்டா. காலேஜ் பசங்க போட்டா கூட ஏதோ ஏதோ நீ பண்ணித்தல போடான்றலாம். ஸ்கூல் பசங்களாம் அதை போடுறேன், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். ஆமா சின்ன குழந்தை நான் டிப்ரெஷன்ல. எனக்கு புரியல. அந்த அந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறப்ப அந்த இதுல போடுவான் அந்த குழந்தை நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வேற வீடியோ எடுத்து வர அந்த குழந்தை போடும். வீடியோ எடுத்து ஆஹாஹா. போடுவாங்க. இல்ல இல்ல மெயின் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் பாத்துட்டு உனக்கு எவன் போன் கொடுத்தான் முதல்ல, இதுல வேற வீடியோ உண்மை. வேற எடுத்து போடுற அப்படின்னு அப்படின்ற அதான்டா மாதிரி ஆகும். ஒரு நிமிஷம் என்ன பிரச்சனைனா இன்ஸ்டாகிராம்ல நமக்கு ரிலேட்டபிளான ரீல்ஸ் வரும் ஓகேவா. இப்ப ஏதாவது ஒரு சேட் ரீல்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில பேர் 1 ஹவர்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே தள்ளி பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை பாக்குறது தான் ஓகேவா. அந்த மாதிரி பார்க்கும்போது வெறும் சேட் ரீல்ஸாவே தள்ளி தள்ளி பார்த்துட்டு நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வேற ஒருத்தர் சொல்லிக்கிறான் ஓகேவா. அது அது அதெல்லாம் இன்னும் தவறுங்க. கொடுமை. டிப்ரெஷன் அது அது இன்னும் அது கொடுமை. வந்து நீ போனுக்கு அடிக்ட் ஆயிட்ட, அது பேர் டிப்ரெஷன் கிடையாது. நீ அந்த ரீலுக்கோ அதுல இருக்கிற விஷயத்துக்கும் அடிக்ட் ஆயிருக்க. இப்ப இல்ல இல்ல, இன்னொருத்தவங்க என்ன தெரியுமா அவன் அவன் அதை சொல்லுவான்? பண்ணி வீட்டுல செருப்படி ஆகிருவான். 24 ஆமா தான் போனே நோண்டிக்கிட்டு இருக்கியடா நாயே, உனக்கு வர வேலை இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா வந்து ஆமா அப்பதான் கரெக்ட். செருப்பால் அடிச்சிருப்பாங்க. அதை வந்து டிப்ரெஷன் சொல்லி அவன் ஸ்டோரி போட்டுட்டு இருப்பான். ஆமா அந்த நாய ஓகே இவனை அந்த இதுல வரவன், இந்தியன்ல வரவன், இந்தியனா அது இதுல முதல்வன்ல வருமே, இவனை என்ன சார் பண்ணலாம்? செருப்பால அடிக்கணும் செருப்பை இவனை. கட்டி அடிக்க. ஐயோ ஐயோ. அதே படத்துல வர மாதிரி அவங்க அப்பா வந்திருப்பாரு, சொட்ட தலையா சிரிப்பாரு. சொட்ட தலைய செருப்பால் அடிப்பட்ட உடனே அது இன்னும் வாசா இருக்கும். ஆஃப் பண்ற ஆஃப் ஹனிஃபா, பண்ற நாகூர் ஹனிஃபாதான். ஆமா அந்த அந்த மாதிரி. மாதிரிதான் ஓகேவா. சரி இப்போ திருப்பி டாபிக் வரும். இப்ப எப்படின்னா இப்ப அந்த டிப்ரெஷன் வர்றது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அது யாருக்கு யாருக்கு வருதுன்னு சொல்லிட்டோம், எப்படி எப்படி வருதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த டிப்ரெஷன் சைட்ல இருந்து வெளியில வரத்துக்கு என்னெல்லாம் பண்றாங்க, எந்தெந்த சைட்ல தப்பான சைடுக்கும் போடுறாங்க, குட் திங்ஸும் பண்றாங்க ஓகேவா. அது வந்து நம்ம வந்து இப்போ இது பேசிக்கலாம். இப்போ வந்து எப்படின்னா இப்போ குட் திங்ஸ் எப்படி பண்றாங்கன்னா நீ பண்ற இதுல இருந்து ஒரு கத்துக்கணும். இப்போ டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்க, நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்ட, இப்ப வீட்டுல வந்து உன்னை புரிஞ்சுக்கல, ஒரு விஷயம் நீ இப்ப ஒரு என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆசை வச்சு அதுக்கு நீ கரியருக்கு ஃபோக்கஸ் பண்ற, ஆனா உன் வீட்டுல அதை அக்செப்ட் பண்ணிக்கல, வேற ஒரு கரியர் அவங்க வெளியில கேட்டு வேற இந்த கரியர் தான் சூஸ் பண்ணுன்னு சொல்லி போடுறாங்க. அப்போ நீ வந்து ஒரு டிப்ரெஷனான ஸ்டேட் ஆகி நீ வந்து கரியரை மூவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அதுல இருந்து நீ ஒண்ணு கத்துக்கலாம். ஒண்ணு நீ அதுல இருக்கிறதையாவது கத்துக்கணும், இல்லைன்னா தோனி சொன்ன மாதிரி அந்த டிடிஆர் வேலை பார்த்துட்டு ஆனா அடுத்த இது என்ன பண்ணுவாரு, கிரிக்கெட்டருக்கு மூவ் ஆன் ஆவாரு, மூவ் ஆன் ஆகி அதுல வந்து ஜெயிப்பார்ல. அந்த மாதிரிதான் நீ ஒண்ணு உன்னோட கரியர்ல ஜெயிக்கணும், இல்ல நீ மாத்தின கரியர்லயாவது ஜெயிக்கணும். ரெண்டுமே பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் வந்து டிப்ரெஷன் கிடையாது. டிப்ரெஷன்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல சோம்பேறித்தனம் விஷயமா அது பேரு. கத்துக்கிறது. ஆமா லேசினஸ். அதுக்கு சோம்பேறித்தனம், லேசினஸ். நீ ஒரு காரணம் சொல்ற, நீ வந்து உனக்கிட்டே ஒரு காரணம் சொல்லிக்கிற, என் வீட்டுல இதை செய்யல, ஏன் அது செஞ்ச வரைக்கும் வச்சு நீ அதான் செஞ்ச வரைக்கும் வச்சு நீ ஒண்ணு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இருக்கிறத வச்சு வாழு. கொஞ்சமாவது இல்ல ட்ரை செத்து போ. பண்ணு. இல்ல எப்படா வாழ வாழ இல்ல கொஞ்சம் மூவ் இல்ல ஆன் இல்ல ஆனா உனக்கு நீ தேவையானதெல்லாம் கிடைக்கும். நீ ஒரே இடத்துல உட்காந்துட்டு எனக்கு கிடைக்கலன்னா கிடைக்காது. இந்த மாதிரிதான். அவ்வளவுதான். ஏன் உனக்கு பண்ணணும்னு நினைச்சத அவங்க சொல்ற கெரியரை ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட பண்ணு, ட்ரை பண்ணு. ஏன் உன்னால திருப்பி ட்ரை பண்ண முடியாதா? உங்களுக்கு அந்த எபிலிட்டி இல்லையா? அது ஏன் நீ அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும்? அதான் என் கேள்வி. இப்போ அதே இடத்துல உட்கார்றதுக்கு நம்ம வேற ஒருத்த ட்ரை பண்ணி அதுல நம்ம பெஸ்ட் ப்ரூவ் பண்ணா அதுவே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா மாறிடும். ஓகே தானே, கரெக்ட் தானே? அப்போ அந்த அதுதான். டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும். இந்த அளவுக்கு கூட போகணுன்றது அவசியம் இல்லை. நீங்க நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசி பழகினாலே உங்களால அந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே வர முடியும். ஆமா நீங்க அது பண்ணாம இந்த இந்த யூடியூப்ல பண்றேன், இந்த இன்ஸ்டால பார்த்துட்டு அவனுங்க இந்த மாதிரி பண்றாங்க இல்ல படத்துல வரதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. அவன் நல்லது அதான் ஒரு சொல்றானா பிரச்சனை இல்ல. டிப்ரெஷன்ன்றது சேட்னஸ்,
எப்பவுமே லோன்லினஸ்ஸா இருக்கிறது அது பேர் தான் டிப்ரெஷன்றதை டிஃபைன் பண்ணிட்டாங்க இப்போ. ஆனா டிப்ரெஷன்றது அதுக்கு ஒரிஜினல் மீனிங் அதுவே கிடையவே கிடையாது. இப்போ சில விஷயங்கள் அந்த இமிடேஷன்ஸை கொண்டு வருமே தவிர மற்றபடி டிப்ரெஷன்றதை நம்மளாலையும் கிளியரா சொல்ல முடியாது. இதெல்லாம் பண்றாங்க, சொசைட்டி எப்படி பண்ணுன்றத வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம டிப்ரெஷன்னா என்ன, சொசைட்டினா இதோட எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான். இப்போ இதோட இது வந்து இது வந்தா இது வந்ததும் பெரிய விஷயமும் கிடையாது, வர்றது பெரிய விஷயமும் கிடையாது, அதை விட்டு வெளியே வர்றதும் பெரிய விஷயம் கிடையாது. இது உங்களோட அத வந்து ஸ்டாக்னண்டா இருக்கிறதா தப்பு. அதுல இருந்து வர்றது ரொம்ப ஈஸி. என்னன்னா திருப்பி லைஃப்ல ப்ரொடக்டிவா இருக்கிறது தான். மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும் லைஃப்ல. டிப்ரெஷனுங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்க முடியாதுல்ல. நீ வாழ்க்கையில நீ எவ்வளவே பார்க்கணும். நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிப்ரெஷன் ஆயிட்டு உட்காந்துட்டு இருந்தனா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, அது சென்சிட்டிவ்ல வருங்க நீ சொல்றது. டிப்ரெஷன்ன்றது வந்து எல்லாத்துக்குமே எவ்வளவு சென்சிட்டிவா இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு சென்சிட்டிவா இருப்ப? அது கரெக்ட் தான். கரண்ட் ஜெனரேஷன்ல நீ கோல்ட் ஹார்ட்டட் சின்னுக்கா இருந்தா தான் முடியும். நீ ரொம்ப சென்சிட்டிவா இருந்தன்னு வச்சுக்கீங்க, நீ டிப்ரெஸ் ஆகி உட்காந்துட்டு இருப்ப. உன்னை வந்து இந்த நிலைமைக்கு தள்ள வந்து ஜாலியா சுத்திட்டு இருப்பான். தள்ளினவள் ஜாலியா சுத்திட்டு இருப்பான். நீ தான் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப. எனக்கு தெரிஞ்சு டிப்ரெஷன் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து டைம் வேஸ்ட். டைம் வேஸ்ட். ஆமா, ஸ்கூல் பசங்களுக்கும் நான் இதை சொல்லிக்கிறேன். நான் என்னன்னா, நீ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ வந்து நீ எக்ஸாமுக்காக இல்ல வீட்டுல அம்மா பார்த்துட்டுறதுக்காக இல்ல எப்படின்னா அந்த டிப்ரெஷன், சூசைடு, செல்ஃப் ஹார்ம் இதுல எல்லாம் கூட போய் நிக்குது. ஸ்கூல் பசங்க மேக்ஸிமம் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிட்டு ரொம்ப இது பண்ணி லைஃபை தொலைச்சிடாதீங்க யாரும். சரியா? டிப்ரெஷனுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீ லைஃப்ல பாக்குற ஒரு ஃபேஸ் தான் உன்னோட ஸ்கூல் லைஃப், உன்னோட எக்ஸாமினேஷன், உன்னோட வீட்டுல உங்க அப்பா அம்மா திட்டுறது, உன்ன மேல ரொம்ப இதுவா ஹார்ஷா இருக்கிறது எல்லாமே ஒரு ஃபேஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தானாவே வந்து அது மாறிடும். டிப்ரெஷன்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, நீ சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கான ஒரு சாக்கு தானே ஒழிய அது ஒரு பெரிய கிரைட்டீரியாலாம் கிடையாது. ஸோ ஆன் தட் நோட் இந்த வீடியோ நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ அனதர் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட வந்து உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஒய் ஆர் வி ஹியர் சைனிங் ஆஃப்.